அண்மை செய்தி. தெலங்கானாவின் சங்கராரெட்டி மாவட்டத்தில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சங்காரெட்டி மாவட்டத்தில் ரசாயன ஆலை ஒன்று செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பெரிய அளவிலான ரசாயன ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை 10 பேர் வரை தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை தெலுங்கானாவினுடைய அந்த அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவின் சங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசாயன ஆலையை பொறுத்தவரை இன்று காலையில் தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆலையில் தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் 11 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அந்த தீயை அணைப்பதற்கான பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிகாச்சி பார்மா என்கின்ற நிறுவனத்தினுடைய பாத்தமயிலாரம் கட்டணம் 1 என்ற பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 15 முதல் 20 பேர் வரை காயமடைந்திருக்கக்கூடும் என்று முதல் கட்டமாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் ஏறக்குறைய 14 பேர் வரை தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த ரசாயன ஆலை தீ விபத்திலே 10 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் தெலுங்கானாவில் இருந்து வெளியாகி இருக்கின்றது. மேலும் காயமடைந்தவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. தீயணைப்பு துறையினர் மூலமாக தீயை அணைப்பதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.